ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் சஷ்டி விரதமானது வருகிறது. பொதுவாகவே சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு ஒரு 8 நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த விரதத்தை பெண்கள் மட்டுமில்லாமல் அனைத்து ஆண்மகன்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக, ஒரு முக்கியமான விரதமாக இதனை பார்க்கப்படுகிறது. அதாவது ஒருத்தர் மனதார முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதத்தை இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைத்து அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அது நிச்சயமா முழுமையாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதுவரை சஷ்டி விரதம் செய்யாமல் இருக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் இருந்து பாருங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிலையும் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கும் போது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துடுங்க. இன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு என தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக மறைக்க முடியும், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அதற்கு ஏற்றவாறு பிளான் பண்ணி நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்லை குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வருமா, வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, குடும்பத்தில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்து விடுமா என அனைத்துமே நீங்கள் தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இதன் மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு ஜோதிடத்தில் இப்போ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்ச நிலைக்கு செல்கிறார். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பகை ஸ்தானத்திற்கு செல்கின்றனர். சூரியன் ஆட்சி பெற்று இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியில் அமரப் போகிறார். இந்த காலகட்டத்தில் நிகழும் கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போது என்பதை நாம் இப்போ பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சியில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை கடகம் மற்றும் சிம்ம ராசியில் நிகழப்போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா குரு சூரியனுடைய சேர்க்கை பெரிய அளவில் உங்களுடைய ராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த தாக்கம் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யலாம் என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதனையுமே நீங்கள் செய்யலாங்க. ரிஷபம் நண்பராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நிதிநிலை ரீதியாக சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது, எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கவும் செல்வம் சேரவும் வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்திற்காக தான் ரொம்ப நாளாக ரிஷபராசி நேயர்கள் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு காலகட்டம் இப்போ உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சமூகத்தில் உங்கள் மீது அந்தஸ்து உயரலாம். சமூகத்தினர் அல்லது அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தினருடன் நேரம் செலவிட வாய்ப்பும் அவர்களின் ஆதரவையும் பெறக்கூடிய அற்புதமான சூழல் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்பம் ரீதியாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மனசங்கடங்கள் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதியின்மை இருந்திருக்கலாம்,
குடும்பத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இல்லாமல் ஏதாவது மனதிற்குள்ள ஒரு குழப்பத்தை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம், அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கு. நீங்கள் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக, ஒரு அற்புதமான காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பும் நல்லிணக்கமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷபராசியில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தால் உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும். இதனால நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அபாயகரமான எந்த ஒரு முதலீடு அல்லது நிதிநிலை தொடர்பான முடிவுகளை இப்போ நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் நீங்கள் உங்களுடைய மனதில் ரொம்ப நாளாக யோசித்து வைத்திருப்பீங்க. அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி முதலீடு செய்தால் நமக்கு நல்ல லாபம் வரும், இந்த மாதிரி தொழிலில் முதலீடு செய்யலாம், இந்த மாதிரி நண்பர்களுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் என ரொம்ப நீங்கள் சிந்தித்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருப்பது தான் நல்லது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமா உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சேஃப்டியாக வைத்துக்கொள்வது தான் இப்போ அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நெகட்டிவான ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் இதை மட்டுமே நீங்கள் செய்யாதீங்க. எதை செய்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கான ஒரு காலம் வரும், உங்களுக்கான ஒரு நேரம் வரும். ஸோ அப்போ நீங்கள் செய்யலாங்க. நிதானமாக செயல்பட்டு உங்களுடைய லாபத்தை நீங்கள் சாத்தியப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உறவினர்களுடன் அல்லது நண்பர்களுடன் தவறான புரிதல் அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஸோ இதற்காக தான் இந்த மாதிரி முதலீடு நீங்கள் செய்யாமல் இருங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் பழகும் போது நீங்கள் வார்த்தையை விடாமல் நிதானமாக பொறுமையாக செல்வது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டீங்கன்னா திரும்ப அதன் மூலம் உங்களுக்கு சிக்கல் வரலாம். ஸோ கவனமாக செயல்படுங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு பார்க்கும் பொழுது, தினமும் அருகில் உள்ள பெருமான் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடிந்தவரை ஏதாவது தானங்கள் கூட நீங்கள் செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.